இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றுறார். இப்ப என்ன பண்றாங்க, தேவாலயத்தில் ஏறிட்டு நான்கு கொண்டு செத்தான் என்றான். சகரியா 11:13. படிங்க அதிலே இருக்குது. அந்த 30 வெள்ளிக்காசுக்கு என்ன வாங்கினா புரியுதுங்களா? என்ன சொல்றது புரியுதா? இயேசு கிறிஸ்த காட்டி கொடுத்து யூதரெல்லாம் வந்து என்ன பண்ண கேட்டாக்கா, அந்த உள்ள இருக்கிற சீசனே பிடிச்சி எடுத்து போய் ஒரு சாட்சியை வச்சுனாங்க. அவன் 30 காசு லஞ்சமா வாங்கிக்கின்னு நான் இயேசு கிறிஸ்த காட்டி கொடுத்துறாரு. அப்படியே காட்டி கொடுத்தது இயேசு கிறிஸ்த பிடிச்சிட்டாங்க, குற்றவாளின்னு பிடிச்சிட்டாங்க. ஆனா இவன் என்ன நினைச்சிங்கன்னா, இயேசு கிறிஸ்து விடுதலை நினைச்சிங்கன்னா இட்டு போயிட்டாங்க. மனசுக்குள்ள குத்தப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசு தூக்கி ஆலயத்துக்குள்ளே போட்டுறான், சர்ச்சுக்குள்ள போட்டு போய் செத்துறான், தூக்கு போட்டு 4 கொண்டு செத்தான். இப்ப அந்த 30 வெள்ளிக்காசு என்ன பண்ணும்? இது என்ன 30 வெள்ளிக்காசு? அநீதியா வாங்குது. காணிக்கு போட்ட வாங்கிடுவாங்க, சாராயத்து காணிக்கு போட்ட வாங்குவாங்களா? அந்த மாதிரி ஒரு பொய் சாட்சி சொல்லி வாங்கின காசை இவனுக்கே ஒத்துக்கல, இந்த தூக்கி எங்க போட்டுறான்? ஆலயத்துல போட்டுறான். அந்த ஆலயத்துல என்ன சொல்றாங்க, இந்த காசு எங்க வரக்கூடாது, இந்த ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஆகையினால இந்த வெள்ளி காசு எடுத்து போய் ஒரு நிலத்தை வாங்குறாங்க. அது பேர் ரத்த நிலம் இன்னைக்கு கூட சொல்றாங்க. ஒரு நிலத்தை வாங்கும்போது அது ஒரு புயனுடைய நிலம், குமரினுடைய நிலம். அது இயேசு கிறிஸ்து பீரியட்ல நடக்குது. இதை முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க சகரியா. அந்த சொன்ன வார்த்தை இங்க நிறைவேறு. புரியல சொல்றது? அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பிடிக்கும் போது, அதாவது 5000 பேர் கோஷிக்கிறார். அப்ப எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? கண்டிப்பா 5000 பேர் இருக்கிறாங்க. அதுக்கு மேல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4000 பேர் கோஷிக்கிறாரு. மேல கூட்டம் போட்டா பல ஆயிரக்கணக்கான மக்கள். இயேசு கிறிஸ்து பிடிக்கும் போது ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க அப்படின்னு தீர்க்க தரிசனம் அங்கே சகரியா வச்சுங்க. சகரியா சங்கீத 13:7. சகரியா 13. ஆடுகள் என்ன ஆயிடுமா? ஆடுகள் யாரு சொல்றாரு? மக்களை சொல்றாரு, சிதறி போயிடுவாங்க. அது எங்க நிறைவேறுதுன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 50வது வசனம். 14:50. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அந்த தீர்க்கத்தில் எங்க நிறைவேறுதா? மார்க்ல வந்து நிறைவேறுது. அடுத்தது அவருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுவாங்கன்னு எழுதப்படும். அதுக்கு எதிராக என்னது? சங்கீதம். நம்ம இத்தனை நாள் என்ன நினைக்கிறோன்னா, சங்கீதம் வந்து யார் எழுதுது? நிறைய சங்கீதம். தாவீது யாரு? ராஜா தானே. ஆனா அவர் இன்னொரு வேலை கூட செஞ்சுக்கிறாரு. இங்க இயேசு கிறிஸ்துடைய தீர்க்க தரிசனத்தெல்லாம் சொல்லிக்கிறாரு. நிறைய சங்கீதம். சங்கீதம் 35:11. அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசனும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். இப்ப அது வந்து மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59வது வசனத்துல 61. மத்தேயு 26:59 61 படிக்கிற பாருங்க. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஓயவில்லை. கடைசியில் 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடும், 3 நாளுக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னார். இந்த பொய் சாட்சி சொல்வார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லைங்களா? இது மாதிரி நிறைய இருக்கு, தீர்க்க நிறைய இருக்குது. சொல்லிட்டு போன ஒரு 2 மணி நேரம் ஆயிடும்.
இன்னொரு நாளைக்கு எடுக்கலாம் அது. ஏன்னா எனக்கு வந்து மூல உபதேசமே பிடிக்கிறது இல்லை. மூல உபதேசம் தானே அது. நேற்று செஞ்ச வேலையை இன்னைக்கு செஞ்சு நடக்காதுன்னா அர்த்தம் பண்ணேன். நீங்கள் வந்து புதுசாக செய்யணும். பண்டிகை நேற்று அன்னைக்கு போனால் சொன்னேன் நான். பண்டிகை வந்து எல்லாரும் கொண்டாடுற மாதிரி நம்ம கொண்டாடக்கூடாது. கிறிஸ்மஸ்னா புதுசாக வந்தவங்க கொண்டாடுவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகிடுறாங்க, அவங்க வளர்ந்துடுறாங்க. அவங்க மறுபடியும் வந்து இயேசு கிறிஸ்து மாட்டு கொட்டாயில் பிறந்தாங்கன்னு பேச முடியுமா? அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வருஷத்துல வளர்ந்துட்டு இருப்பாரு. அப்போ நான் என்ன இருக்கணும், அது வாயத்தில் வளர்ந்துருக்கணும். அந்த மாதிரி மூல உபதேசம் தான் வருஷம் கொண்டாடுற பண்டிகை கொண்டாடணும், தப்பு இல்லை. இப்போ நான் இந்த பண்டிகை நினைவு கொண்டேன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, அவங்களுக்கு கூட தெரியாது இல்லையா. அடுத்த வருஷம் இப்படி உட்காந்துக்கூடாது. அடுத்த வருஷம் என்ன பண்ணக்கூடாது, இப்படி உட்காரக்கூடாது. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரணும். அதுதான் பண்டிகைகள் கொண்டாடணும் இல்லையா. பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றது தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்து வெளியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தாரு. அது கரெக்டு தான் நம்ம சொல்றது. எங்கே பிறந்தாரு, பெத்லஹேம்ல பிறந்தாரு. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி வரும், ஒரு பாடத்தில் கூட வரதெல்லாம். பெத்லஹேம்ல பிறந்தாரு, இந்த சரித்திரம் கூட சொல்லுவாங்க. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து அப்போ பிறக்கல, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறாருன்னு நம்ம உள்ள வந்த பிறகு தெரிஞ்சுக்கணும். புரியல சொல்றது, எல்லாம் தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா. அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு, உலகத்தில் சிருஷ்டித்தாரு. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாருன்னா என்ன காரணம், அப்போ நம்ம எழுதப்பட்டதெல்லாம் வாசிக்கணும். அப்போ எப்போ தெரியும்னா உள்ள வந்த பிறகு தான் தெரியுது. உள்ள வந்த பிறகு நம்ம என்ன ஆகிறோம், நிறைய பாடங்களை படிக்கிறோம். படிக்கும் போது தான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிதாவாகிய ஒன்றான பிதாவை மெய்தேவனையும் அவர் அனுப்பினுடைய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவர் வணங்குறது இல்லை, அறிவதுன்னா இது நிறைய தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த ஜீவனில் வாழறேன். அப்போ அந்த தேவன் என்ன பண்ணார், நமக்காக இறங்கி வந்து இந்த சிலுவையில் நமக்காக மரித்தார் இல்லையா. சிலுவையில் ஒரு பாவம் செய்யல அவரு, ஆனால் பாவின்னு என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே குற்றம் சாட்டிட்டாங்க. ஏன்னா யூதர்களுடைய சட்டத்துக்கு விரோதமாக பேசினாரு. இப்போ இன்னைக்கு என்ன பரவாயில்ல, இங்கே போனால் அங்கே போனால் கோர்ட்டு போனால் இன்டர்நெட் போட்டுருக்காங்க. அன்னைக்கு இருக்கிற கோர்ட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இதில் வர பாருங்க, சங்கம்னு வரும், நியாய சங்கம். அதாவது அவன் யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு பெரிய சங்கம் வச்சிருப்பாங்க, சனகிரி சங்கம். அப்போ வச்சிருக்கும் போது அதில் 71 பேர் நம்பர் இருப்பாங்க. அது ஒரு சங்கம் இல்லை. 71 பேர் மெம்பர் இருக்கும்போது அது ஒரு பெரிய சங்கம். ரெண்டாவது 23 பேர் கொண்ட ஒரு சங்கம் குழு ஒன்று இருக்கும். சின்ன சின்ன கேஸ் எல்லாம் எங்கே போவோம், அந்த 23 பேர் சேர்ந்து நியாயம் அங்கே போவோம். அதுக்கப்புறம் இந்த 71 பேர் எதனா ஒரு தீர்ப்பு குறிட்டான்னு வச்சுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்போ அந்த சங்கத்தில்னா நான் பேசினா நீங்கள் சபை எடுப்படாது, அந்த சங்கத்தில் அங்கத்தினர் பேசினா தான் அது எடுப்போம். புரியல சொல்றது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏன் மக்களால் காப்பாற்ற முடியல, கூட்டம் நிறைய வந்தாங்கன்னா எத்தனை பேர் வந்தாங்க, மேலே பிரசங்கம் பண்ண நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் குற்றம்னு சொல்லிட்டு சிலுவையில் அறியும் போது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம சட்டசபைன்னு ஒன்று இல்லையா, நம்ம சட்டசபை அப்புறம் பார்லிமெண்ட் ஒன்று இல்லையா. சட்டசபையில் யார் இருக்கிறாங்க, யார் போகிறாங்க இங்கேருந்து சட்டசபை, அது பேர் அசம்பிளி, தெலுங்குல சொல்லு சட்டசபைன்னா. இப்போ சட்டசபையா அசம்பிளி தானே, அது யார் இருக்கிறாங்க இப்போ, எம்எல்ஏ இருக்கிறாரு. எம்எல்ஏ யார் அவரு, நம்ம அச்சாளு. புரியல, நம்ம அச்சாளு. இப்போ அந்த சபையில எம்எல்ஏ பேசினாதான் செல்லும், நான் பேசினா செல்லாது. புரியுதா நான் சொல்றது. இப்போ அந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர் பேசினாதான் அந்த காரியத்தெல்லாம் செல்லும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இயேசு என்ன பண்றாங்க, குற்றப்படுத்துறாங்க. அப்போ வெளியில இருக்கிற மக்களால ஒன்றும் பண்ண முடியல, அதான் சூழ்நிலையா. அது என்ன அந்த சங்கத்தை எடுக்கிற எத்தனை பேர், 71 பேர் உறுப்பினர் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து மோசே காலத்துல அவங்க எடுத்தாங்க. ஆகினால் என்ன பண்ண முடியல, அவரை விடுதலைக்கு கொண்டு வர முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு இல்லையா, இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு அவர் உடலை வாங்கணும். யார் கேட்டாலும் கொடுத்துருவானா, அதுக்கு ஒரு சட்ட திட்டத்தோட இருக்கு இல்லையா. யார் போய் வாங்குறாங்க, நிக்கதேமோ பிலாத்து தீர்ப்பு கொடுத்தாரு. ராத்திரியிலே
நிக்கதேம் என்ற போதகமும் அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு. அந்த யோசேப்பு யாருன்னா சங்கத்தில் உறுப்பினர். அந்த அதிகாரத்தை தான் போய் வாங்குறோம். அப்படி வாங்கின பிறகு தான் இயேசு கிறிஸ்து தெரிவித்தே எடுத்து வராங்க. இல்லைங்களா? அப்போ இந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணோம், வருஷம் தியானிக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. இப்போ இன்னைக்கு புதுசாக கேட்குறீங்க 7 வார்த்தை, இதோட 7 வார்த்தை பேச மாட்டாங்க. வேற யாரும் புதுசாக வார்த்தை பேசணும் இல்லைங்களா? இந்த 7 வார்த்தை என்ன பண்ணுறோம், இன்னும் 1 வருஷம் டைம் கொடுக்கணும். எத்தனை இருக்குது? இதோட பெண்ணிக்கு வரும். அடுத்த வருஷம் வரப்போகுது. 1 வருஷம் உங்களுக்கு ஹோம் ஒர்க். இந்த 7 வார்த்தை என்ன பேசினாரு, ஏன் பேசினாரு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 தான் வருது. வேற எங்கேயும் ஜாஸ்தி வருது, ரொம்ப ஜாஸ்தி வருது. அதுவும் மத்தேயில கடைசி பகுதியில் வரும், எல்லாத்துலையும் கடைசி வரும். அப்போ அந்த சிலுவை பற்றி எல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி படிக்கும்போது அவர் ராத்திரெல்லாம் எப்படி துணுப்பட்டார், எப்படி வாரினார், அதெல்லாம் வரும். அது படிக்கும்போது நான் என்னப்பா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தில் வரும். அப்போ நான் படிக்கும்போது நான் என்ன ஆகிறேன், வளர்ந்துட்டு வரேன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ள இருக்கணும். தேவனுக்குள்ளே ஆசீர்வதிப்பாராக. அப்போ அந்த மத்தியில் இருக்கும் வெஸ்லி வந்து